வணக்கம். சுக்கு மல்லி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது நான் 1 இன்ச்சு சுக்கை தோல் நீக்கி எடுத்திருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி. இது அப்படியே பவுடர் பண்ணணும். இது அரைப்படாது அப்படின்றதுனால நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 விரல் சைஸ் சுக்கு, ஒரு 6 ஸ்பூன் தனியா, அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதில் 1 இல்லாட்டி ஒரு 1.5 ஸ்பூன் இந்த அரைச்சி வச்சுருக்கிற சுக்கு மல்லி பவுடரையும் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் அதோடைய சாறு நல்லா இறங்கியிருக்கும். இது நல்லா கொதித்ததும் இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டோ சேர்த்துக்கலாம். நல்லா சுவைக்காக அது சேர்க்குறோம். இந்த சுக்கு மல்லி காஃபி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இரும்பல், பித்தம் இதெல்லாம் போக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை நல்லா வடிகட்டிக்கலாம். அந்த திப்பிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்துக்கலாம் அது குடிக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திப்பெல்லாம் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுக்கு மல்லி காஃபி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த காஃபி வீக்லி ஒன்ஸோ 10 days ஒன்ஸோ யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.